அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். பேசுற கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? Good teacher. எஸ், ஓகே. ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நாங்க மெயினா நான் உங்களோட கிளாஸஸ் வந்து செப்டம்பர் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ணினேன். அப்ப அதுல வந்து கிளாஸஸ்ல வந்து பாக்குற டைம் மெயினா திருக்குறள் சாப்டர்ல வந்து 40 குறட்பாக்கள் பார்த்தோம், 4 அதிகாரங்கள். அதுல ஃபுல்லா எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் வருமோ அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதுற எப்படி எல்லா மெத்தட்டும் ஃபுல்லா பாடம் செஞ்சு அதுக்குள்ள மாதிரி நாங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி அடுத்ததா வந்து அடுத்த ஸ்டெப்பா நான் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு சங்கச்செயல் பகுதி. அவ சங்கச்செயல வந்து எப்படி கேள்வி வரும், எல்லா மாதிரியான கேள்விகளும் ஃபுல்லா பார்த்து சங்கச்செயல வந்து 4 செயல்கள் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகே, மூணாவது ஸ்டெப்பா வந்து ஸ்டார்ட் பண்ண இருக்கிறது வந்து இலக்கிய வரலாறு. ஓகே, இந்தியிலிருந்து நாங்க இந்த இலக்கிய வரலாறுல மெயினா சங்ககாலம், சங்கமருவிய காலம், பல்லவர் காலம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்த்து முடிப்போம். அப்போ உங்களோட டைம் எக்ஸாம் வருது, அதுக்குள்ள அந்த விடயங்களுக்குள்ளதான் வரையலும். அதே மாதிரி உங்களோட செமினார் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுல ஃபுல்லா செமினாருக்குரிய வழிகாட்டல் தான் அது நடக்கும். அது 25ஆம் தேதி மாதிரி தான் அந்த செமினார் ஸ்டார்ட் ஆயிப்போ. ஓகே, சரி. இப்ப இதுல வந்து மெயினா சங்ககாலம் எடுத்து பார்த்தோம் என்றால், சங்ககாலத்துல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க அதோட அறிமுகத்தை வந்து நாங்க ஒரு ஸ்டோரி மாதிரி மைண்ட்ல வந்து பதியணும். அந்த வகையில வந்து சங்ககாலம் அதாவது கிறிஸ்துக்கு பின் 3ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தான் என்ன சங்ககாலம். இந்த சங்ககாலத்துல வந்து முதல் இடை கடை சங்கங்கள் அமைக்கப்பட்டு தமிழ் பணியாற்றப்பட்ட காலம் தான் என்ன சங்க காலம். இந்த சங்க காலத்துல வந்து முடிவுடை மூவேந்தர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஓகே, சொல்லுங்க பாகம். முடிவுடை மூவேந்தர்கள் யார் யாரு? சேர சோழ பாண்டி. எஸ், சேர சோழ பாண்டியர். அதே மாதிரி குறுநில மன்னர்கள் யார் யார் வருவாங்க? பாரி காரி பேகன் எலினி. எஸ், பாரி காரி ஓடி கிள்ளி வளவன் இப்படியானவர்கள் வந்து குறுநில மன்னர்களுக்குள்ள வருவாங்க. அப்ப இந்த சங்க காலத்தை பொறுத்தவரையிலேயும் இந்த காலத்துல வந்து முடிவுடைய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி புரிந்தாங்க. அதே மாதிரி இந்த சங்க காலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதுல வந்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு சிறந்த ஒரு உறவு ஒன்று காணப்பட்ட. அதனால வந்து இப்படி நல்ல ஒரு உறவு ஒன்று இருந்ததால வந்து அரசர்களால எல்லாராலையும் வந்து புலவர்கள் வந்து ஆதரிக்கப்பட்டாங்க. அதாவது அரசர்களை வந்து நல்லா வாழ்த்தி வாழ்த்தி ஒவ்வொரு மாதிரி சொல்லி புலவர்கள் பாடினதும் அவர்களை வந்து பரிசு பொருள் எல்லாம் கொடுத்து அவங்கள வந்து நல்லா கௌரவிச்சு அப்படி செஞ்சாங்க. அதே மாதிரி அதனால வந்து இந்த அரசருக்கும் மக்களுக்கும் இடையில இந்த சங்ககாலத்தை பொறுத்தவரையிலே நல்ல ஒரு உறவு முறை காணப்பட்ட. அதே போல இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இப்படியான இயற்கையான நில அமைப்போட அடிப்படையில தான் வந்து மக்களோட வாழ்க்கை முறை வந்து அந்த காலத்துல வந்து அமைஞ்சிருந்த. அதே போல இந்த சங்க இலக்கியங்கள்ல போற்றப்பட்ட இந்த அகப்புற ஒழுக்கங்கள் இந்த அடிப்படையில தான் இந்த காலத்துல வந்து சித்தரிக்கப்பட்ட. அதே மாதிரி இந்த நிலத்தோட அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மக்கள் வந்து தொழில்கள்ல ஈடுபட்டாங்க. அதாவது புகார், முசிறி, கொட்கை இப்படியான துறைமுகங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து. அப்ப அதை மெயினை வச்சுதான் அவங்க வந்து அவங்களோட அந்த தொழில்கள்ல வந்து அவங்க ஈடுபட்டாங்க. ஓகே, இப்ப நான் இதுவரையும் சொன்ன விஷயத்தை யாருக்கு சொல்லலும் ஒரு சங்க காலத்துல ஒரு ஷோர்ட்டான ஒரு அறிமுகம். சங்க காலம்னு சொல்றது கிறிஸ்துக்கு பின் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து 3ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி. இதுல வந்து சங்கங்கள் அமைச்சுதான் இங்க தமிழை வளர்த்தாங்க. இங்க முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருந்துச்சு. இதுல குறுநில மன்னர்களும் முடிவுடை வேந்தர்களும் ஆட்சி செஞ்சாங்க. இந்த நிலத்தை வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைந்து 5 வகையா பிரிச்சாங்க. இந்த நிலத்தை மையமாக கொண்டு தான் அவங்க வந்து தொழில் எல்லாம் செஞ்சாங்க. எஸ், வெரி குட். அதே மாதிரி இந்த காலத்துல வந்து எங்களுக்கு எப்படி கேள்வி வரனா இந்த அறிமுகத்தோட நாங்க தெரிஞ்சு வைக்கணும்.
இந்த சங்க காலத்துல சமூக அரசியல் சமுதாய பின்னணி பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வகையில வந்து இந்த காலத்துல அரசியல் நிலைமை எப்படி சொல்லி பார்த்தால், அரசியல் நிலை என்ன ஒரு ஆட்சி செஞ்சு அப்படியான விடயங்கள் எப்படி இருந்ததுதான் பார்க்கணும். இப்ப அந்த வகையில அரசியல் நிலையை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய முடிவுடை மூவேந்தர்கள் வந்து இந்த காலத்துல ஆட்சி புரிஞ்சாங்க. அதே மாதிரி பாரி, காரி, ஓரி, அதியமான், குமணன் இப்படியான பல குறுநில மன்னர்கள் வந்து அந்த காலத்துல ஆட்சி புரிந்தாங்க. அதே மாதிரி இந்த காலத்தை எடுத்து நோக்கினோம் என்றால், இந்த முடிவுடை மூவேந்தர்களை விடையும் குறுநில மன்னர்கள் தான் வந்து அதிக அளவுல வந்து சிறப்பு பெற்றிருந்தாங்க. இப்ப அவங்கதான் கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிக்கப்பட்ட, அதாவது முடிவுடை மூவேந்தர்களை விடையும் குறுநில மன்னர்களோட செல்வாக்கு தான் கூடையா சிறப்பு பெற்றிருந்ததை வந்து பார்க்கலாம். ஆகவே இந்த மன்னனுக்கும் மக்களுக்கும் புலவர்களுக்கும் இடையில ஒரு நல்ல நெருக்கமான ஒரு உறவு முறைமை காணப்பட்ட. அதே மாதிரி இந்த முச்சங்கங்கள் வந்து மன்னர்களால பாதுகாக்கப்பட்டு வந்து, ஆகவே இப்படி 300 வருஷங்கள் வந்து தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல இந்த சங்க காலத்துல நீடித்ததை வந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷங்கள் வந்து இந்த சங்க காலம் காணப்பட்ட. அதே போல இந்த சங்க காலத்துல வந்து சமுதாய நிலைமை எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்தால், இந்த காலத்துல வந்து சமூகத்துல வந்து மக்கள் எடுத்து பார்த்தோம்னால் மக்கள் வாழ்றாங்க. அப்படி வாழக்கூடிய மக்கள் வந்து 5 வகையான நிலங்களோடும் ஒட்டி உறவாடித்தான் வாழ்ந்தாங்க. ஓகே, 5 வகையான நிலங்களும் என்னென்ன வரும்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. எஸ், ஓகே. அப்ப இந்த 5 வகையான நிலங்களோடையும் ஒட்டி உறவாடித்தான் வாழ்ந்தாங்க. அதாவது குறிஞ்சி நிலத்துல யாரு வாழ்ந்தாங்க? குறிஞ்சி நிலத்துல இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். குறிஞ்சி நிலத்துல எல்லாரும் தெரியும், 5 வகை நிலம்னா அது மட்டும் தெரியும். யார் யாரு வாழ்ந்தன்னு தெரியுமா? குறிஞ்சி நிலத்துல யார் இருந்தாங்க மெயினா? ஓகே, நான் வந்து ஃபுல்லாவே உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணி அதுல உள்ள எல்லா கேள்வியும் தருவேன். சங்க காலத்தை பொறுத்தவரையிலே வர என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வருமோ எல்லாமே தருவேன். உங்களுக்கு தெரியும், போன முறை இப்ப இந்த 2025 பெட்சுக்கு வந்து நான் எதிர்பார்க்கையில கொடுத்த காலமும் தான் வந்துச்சு, எதிர்பார்க்கையில கொடுத்த கேள்வி தான் வந்துச்சு. அத மாதிரி நெக்ஸ்ட் டைமா நீங்கள் 2026 பேட்ச் அவங்களுக்கும் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் தருவேன். இப்ப நான் போன முறையும் கொடுத்த அதே விஷயம் வந்த, இந்த முறையும் வந்த இது இப்ப நான் வந்து ஒரு 3 வருஷமா தான் செய்யற கிளாஸஸ். அப்ப அதுல வந்து போன முறை ஃபர்ஸ்ட் டைம், அப்ப அதுலயும் அதே விஷயங்கள் வந்து அதுல எதிர்பார்க்க இன்னமிக்கு அப்ப அதே விஷயம் தான் வந்துச்சு. அப்ப இந்த முறையும் அதே மாதிரி தான் வந்து எஸ்ஏயும் அதே ஹெடிங் அதே விஷயங்கள் அதே மாதிரி நான் அதுக்குள்ள மாதிரி ஃபுல் ப்ராக்டிஸ் கொடுத்தேன் நான் உங்களுக்கு. இப்ப அதே போல உங்களுக்கு இப்ப 9 மந்த் ஈகுது, மிச்சம் காலம் இல்ல. நீங்க எல்லாரும் தேவையில்லை, இப்ப இன்னைக்கு நான் ஃப்ரீயா போட்டேன் குரூப்ல, ஆனா தேவையில்லை எங்களுக்கு எக்ஸாமிக்கு 1 வருஷமிக்கு அப்படின்னு தான் எல்லாரோட மைண்ட்லயே மிக்கு. ஆனா 1 வருஷமும் இல்லை உங்களுக்கு. 2026 பிச்சுக்கு 1 வருஷம் இல்லை. அப்ப நீங்க எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் இப்ப இந்த காலங்கள்ல. அதால அப்படி இப்ப எக்ஸாமு கிட்ட ஒரு லிங்க் ஒன்று நான் போட்டா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவீங்க. 100 பேரை விட பாஸ் ஆகும் ஜாயின் ஆகி அதுக்கு பிறகு லிங்க் கேட்டும் ரெக்கார்ட் கேட்டும் நிக்கிறவங்க இக்கி. அப்ப இப்ப வந்து தேவை கண்டு ஜாயின் பண்ண ஆக்கள் குறவு. அப்படித்தான். ஆனா எல்லாரும் ஒரு இதொண்டு வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் ஒன்று வந்து நீங்களா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க என்றால், நான் சொன்ன மாதிரி டைம் டேபிள போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணால் எந்த நாளும் ஜாயின் பண்ணுவீங்க. கிளாஸ் இன்ட்ரெஸ்டா ஜாயின் பண்ணி இன்ட்ரெஸ்டா படிப்பீங்க அவ்வளோ விஷயங்களே. ஓகே, அப்ப இப்படி சமுதாய நிலை எடுத்து பார்த்தோம் என்றால், இந்த குறிஞ்சி நிலத்துல வந்து யார் இருந்தாங்கன்னா குறவர்கள் இருந்தாங்க. குறிஞ்சி நிலத்துல யார் இருந்தாங்க? குறவர்கள் இருந்தாங்க. அதே போல முல்லை நிலத்துல யார் இருந்தாங்கன்னு தெரியுமா யார் சரிக்கு? முல்லை நிலம் தெரிஞ்சவங்களோட ஆன்சர் சொல்லுங்க. முல்லை நிலத்துல இடையர்கள். ஓகே, பொதுவா வந்து இடையர் சில இந்த ஆயர்கள்னு சொல்லக்கூடியவங்க, எஸ் அவங்க வந்து இருந்தாங்க. அதே மாதிரி மருத நிலத்துல யார் இருந்தாங்க? மருத நிலம், மருத நிலத்துல
தெரியாத யாருக்கும் மருத நிலம் தெரியும். ஓகே. மருத நிலத்துல வந்து உழவர்கள் இருந்தாங்க. அதே போல நெய்தல் நிலத்துல யார் இருந்தாங்க? மெயினா பரத்தவர்கள் கூடயா இருந்தாங்க நெய்தல் நிலத்துல. ஸோ நாங்க அப்படி ஒரு பாடலனும் சங்கச்சேவில பார்த்தோம். அதே மாதிரி பாலை நிலத்துல வந்து மறவர்களும் இருந்தாங்க. சோ இப்படி 5 நிலங்கள்லே 5 வகையானவங்க இருந்தாங்க. அதே மாதிரி 5 வகையான தொழிலும் அங்க செய்யப்பட்ட. என்னென்ன தொழில்? குறிஞ்சி நிலத்துல வந்து வேட்டையாடுதல் தொழில் நடந்த. குறிஞ்சி நிலத்துல என்ன? வேட்டையாடுதல் தொழில் நடைபெற்ற. அதே போல வேற என்ன? திணை விதிக்கிறது, வேட்டையாடுறது, இப்படியான தொழில்கள் தான் குறிஞ்சி நிலத்துல நடந்தது. அதே போல முல்லை நிலத்துல என்ன தொழில் நடந்த? சொல்லுங்க பார்க்க. முல்லை நிலத்துல மந்தை மேய்த்தல், விவசாயம். எஸ், வெரி குட். மந்தை மேய்த்தல், நிலம் காத்தல், இந்த தொழில்கள் தான் முல்லை நிலத்துல நடந்த. அதே மாதிரி மருத நிலத்துல வந்து உழவு தொழிலும், நெய்தல் நிலத்துல வந்து மீன் பிடிக்க போறது, உப்பு விளைவிக்கிறது, இப்படியான தொழில்களும், பாலை நிலத்துல வந்து களவெடுத்தல் தொழிலும் நடந்த. சோ இப்படி 5 வகையான நிலங்கள்ல 5 வகையானங்களும் 5 வகையான தொழில்கள், அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியான தொழில்களும் அங்கு நடைபெற்று வந்த. இது மட்டுமல்லாம இப்படியான இந்த 5 நிலங்கள்லே 5 வகையான அகப்புற ஒழுக்கங்களும் புற ஒழுக்கங்களும் பேணப்பட்டு வந்த. அதாவது 5 வகையான அக ஒழுக்கங்களும் என்ன வரும்? 5 வகையான அக ஒழுக்கங்களும் என்ன வரும்? இந்த 5 வகையான நிலங்கள் தானே வரும். அதுதான் நில ஒழுக்கங்கள்னு சொல்றோம். நில ஒழுக்கங்கள் குறிஞ்சி நிலத்துல என்ன? மருத புணர்தல். நிலத்துல என்ன? அதுதான் ஒழுக்கங்கள்னு சொல்றது. விளங்கினா? எல்லாரும் எல்லாம் படிச்சீங்க, ஆனா கிளியர் இல்லாம படிச்சீங்க. அப்படித்தான் படிச்சிருப்பீங்க. ஓகே, சொல்லுங்க குத்தர். புணர்தல், புணர்தல். எதுக்கு எதுன்னு சொல்லணும் கிளியரா? குறிஞ்சி நிலத்துல புணர்தல் ஒழுக்கம், முல்லை நிலத்துல இருத்தல் ஒழுக்கம், மருத நிலத்துல ஊடல் ஒழுக்கம், நெய்தல் நிலத்துல இரங்கல் ஒழுக்கம், பாலை நிலத்துல உடன்போதல் அல்லது பிரிதல் ஒழுக்கம். எஸ், இப்படியான அக ஒழுக்கங்கள் வந்து புற ஒழுக்கங்கள் வந்து காணப்பட்ட. சரி, அக ஒழுக்கங்கள் காணப்பட்ட, அதாவது கால சார்ந்த விடயங்கள். அதே மாதிரி அந்த காலத்துல வந்து புற ஒழுக்கங்களும் காணப்பட்ட. புற ஒழுக்கங்கள் சொல்லும் பார்க்கும். புற ஒழுக்கங்கள் அதாவது வீரம், கொடை, இந்த விடயங்களுக்கு தான் புற ஒழுக்கம் வந்து மெயினா சொல்லப்படுது. அப்ப அந்த காலத்துல இருந்த புற ஒழுக்கங்கள் என்னென்ன? அந்தந்த திணை அந்தந்த நிலங்களுக்குரிய புற ஒழுக்கங்கள் என்ன வரும்? குறிஞ்சியில வெட்சி, வெட்சி, வெரி குட். வஞ்சியில முல்லை, உளிஞ்சையில மருதம், நெய்தல்ல தும்பை, பாலையில பாகை. வாகை. வாகை எங்க? பாகை வாகையா? அதாவது பூக்கள், ஒரு ஒரு பூக்களோட பேரை தான் அதுல சொல்லப்பட்ட. இயற்கையோடு ஒட்டி தானே சொல்றாங்க. சோ 5 வகையான பூக்கள். குறிஞ்சி மலர், அதே மாதிரி முல்லை மலர், உளிஞை மலர், தும்பை மலர், வாகை மலர். கிளியரா? அதுதான் 5 வகையான புற ஒழுக்கங்களும். அக ஒழுக்கங்கள் வேறைக்கு, புற ஒழுக்கங்கள் வேறைக்கு. 5 இணை வேறு. அந்த 5 இணையோட சேர்ந்த அக ஒழுக்கங்கள் இருக்குது, புற ஒழுக்கங்கள் இருக்குது. இப்ப கிளியரா? இது வர டவுட்டா படிச்சவங்க எல்லாருக்கும்? ஓகே தானே? எஸ், ஓகே. அடுத்தது வந்து சமயநிலை பத்தி நாங்க தெரிஞ்சிருக்கணும். இந்த சங்க காலத்தை பொறுத்தவரையிலே சங்க காலத்துல சமயநிலை எப்படி இருந்த? அதாவது குறிஞ்சி நிலத்துல யார் இருந்தாங்க, முல்லை நிலத்துல யார் இருந்த, நெய்தல் நிலத்துல யார் இருந்த, எப்படியான தெய்வங்கள் வெளிப்பட்டாங்க என்ற விஷயங்கள் தான் சமய நிலையில வரும். அப்ப குறிஞ்சியில யாரு தெய்வம் இருந்தாரு? குறிஞ்சியில யாரு தெய்வம் இருந்தாரு?
குறிஞ்சியில குறிஞ்சியில யார் தெய்வம் இருந்தாரு? தெரியாத யாருக்கும்? அம்னா சொல்லு. முருகன். நுஹா, நிஹ்லா, சஹ்லா, இனுஷா தெரியாதா? ஓகே. அதாவது குறிஞ்சியில வந்து சேயோன், குறிஞ்சியில சேயோன், முல்லையில மாயோன், மருதத்துல இந்திரன், நெய்தல்ல வருணன், இப்படியான தெய்வங்கள் வெளிப்பட்டாங்க. சோ இதுக்கு ஒரு பாடல் இருக்குது, லேசான ஒரு பாடல், தொல்காப்பியத்துல குறிப்பிட்ட ஒரு பாடல் இருக்குது. எப்படின்னால், மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மெய்வரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் என்று சொல்லி தொல்காப்பியம் குறிப்பிடக்கூடிய அந்த பாடலை வந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்ப இந்த பாடலை தெரிஞ்சால் அந்தந்த தெய்வங்களை வந்து பார்த்துக்கொள்ளும். மாயோன், சேயோன், மேயோன், வேந்தன், வருணன். ஸோ இப்படி ஒவ்வொரு நிலங்கள்லயும் ஒவ்வொரு தெய்வங்கள் வந்து இருந்தாங்க. குறிஞ்சியில சேயோன், முல்லையில மாயோன், மருதத்துல இந்திரன், நெய்தல்ல வருணன், இப்படியான தெய்வங்கள் வெளிப்பட்டாங்க. அத்தோடு பாலை நிலத்துல தெய்வமாக இந்த கொற்றவை வெளிப்பாடும் இடம்பெற்று. அதே மாதிரி இதை தவிர இறந்தவங்களுக்காக வேண்டி நடுகள் நாட்டி வழிபடக்கூடிய நடிகள் வழிபாடு முறைமையும் வேறவன் வெறியால் இப்படியான விடயங்களும் அந்த காலத்துல வந்து முக்கிய இடம் பிடித்ததை வந்து எங்களுக்கு பார்க்கலும். இப்படியாக இந்த சங்க காலத்துல வந்து அரசியல்ல மூவேந்தர்களோட நல்லாட்சி, குறுநில மன்னர்களுடைய சிறப்பு, மன்னன் மக்கள் புலவர்களுக்கு இடையிலான ஒரு நெருக்கமான தொடர்பு, அதே மாதிரி சமுதாய நிலை எடுத்து நோக்கினால் அதுல அகப்புற ஒழுக்கங்கள், அதே போல இந்த சமய ரீதியாக எடுத்து நோக்கினால் ஐவகை நிலையங்கள், அந்த நிலங்களையும் வழிபட்ட அந்த தெய்வங்களோடு நலிகள், அதாவது இந்த நடுகள் வழிபாட்டு முறைமை, இதெல்லாம் இடம்பெற்றது எங்களுக்கு பார்க்கலும். ஓகே, இப்ப யாருக்கு சொல்லும் இந்த காலத்திட சங்க காலத்திட சமூக நிலைமை எப்படி இருந்த, அரசியல் நிலை எப்படி இருந்த, சமய நிலை எப்படி இருந்த? ஷோட்டா எதனாலும் பேசுறவங்க ஃபஸ்மினா, ஹனா, நுஹா, நிஹ்லா, நிசா, இங்க குயிக்கா சொல்லுங்க. விளங்கின விஷயம் சொல்லுங்க. அம்னா, ஐஷா, ஃபஸ்னா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அரசியல் நிலை எப்படி இருந்தேன்னு சொல்லுங்க. சொல்றேன். வெரி குட். அம்னா சொல்லு. மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் ஆட்சி நடத்தினார்கள். கொடை கொடுப்பதில் சிறந்து விளங்கினார்கள். நீடித்தவராத ஆட்சியாளர்களாக காணப்பட்டதோடு மக்களுக்கு அரசர்களுக்கும் இடையில் சிறந்த தொடர்பு காணப்பட்டது. மூவேந்தர்களின் தலைநகரங்களையும் இலட்சினைகளையும் கொண்டிருந்தார்கள். சேர மன்னன் வஞ்சி என்ற தலைநகரத்தையும், சோழன் புகாரையும், பாண்டியன் மதுரையையும் கொண்டு சேர்த்துவிட்டான். புலவர்களுடன் நெருங்கிய உறவு காணப்பட்டது. வரி அறவீடு இடம்பெற்றது. அரச சபையில் பெரும் மந்திரியாக புலவர்கள் காணப்பட்டார்கள். எஸ், ஓகே, வெரி குட். அரசியல் நிலை சரி. இப்ப இன்னொருத்தர் சொல்லுங்க, சமூக நிலைமை எப்படி இருந்தது? சமூக நிலைமை எஸ், நிசா சொல்லுங்க. இந்த காலத்துல மன்னர்களுக்கும் மக்களுக்கும் நிலைமை மட்டும் சொல்லுங்க. அரசியல் நிலையில சமூக நிலைமை எப்படி இருந்த? மன்னர்களுக்கும் மக்களுக்கு புலவர்களுக்கு இடையில எல்லாம் நெருங்கின தொடர்போடு இருந்தாங்க. புலவர் மன்ன ஆட்சி எல்லாம் வந்து எதுல வரும்? அரசியல் நிலையில வரும். சமூகம் எப்படி இருந்தன்னு தான் கேக்குறேன். யாருக்கு சொல்லலும்? நான் சொல்லவா? எஸ், ஓகே. அம்னா சொல்லு. டீச்சர், இந்த சமூக நிலைக்குள்ள
சமயம் வருமா? கடவுள்கள் அமைச்சு கொண்டது. சமய நிலைமை வேற, அது வேறையா ஆ. கேட்பேன். நீங்க சமூக நிலைமை மட்டும் சொல்லுங்க. இயற்கைக்கு ஏற்ற வகையில் தங்களை மாற்றியமைத்தார்கள். கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. காதல் சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக காணப்பட்டது. விவசாயம் கைத்தொழில் ஜீவனோபாயமாக இருந்தமை. கணவன் இறந்த பின்பு பெண்கள் உடன்கட்டை ஏறும் பழக்கம் காணப்பட்டது. பெண்கள் சந்தை வியாபாரம் கூலித் தொழில் என்பவற்றில் ஈடுபட்டார்கள். ஓகே, அதோட நான் ஒரு ஸ்டோரியா சொன்னேன் தானே, அவங்க எந்தெந்த பூவை இதாக்கினாங்க, அந்தந்த நிலங்கள்ல வந்து எந்தெந்த விடயங்கள் காணப்பட்ட, அதாவது அவங்களோட 5 வகை நிலங்களும் என்ன, அந்த 5 வகை நிலங்கள்லயும் யார் இருந்தாங்க, அந்த 5 வகை நிலங்கள்லயும் என்ன தொழில்கள் மேற்கொள்ளப்பட்டு வந்த, அதைத்தான் நான் மெயினா கேட்கிறேன். குறிஞ்சில புணர்தல் ஒழுக்கம் காணப்பட்டதோடு வெற்றி பூவை மையமாக கொண்டு. அதுதானே கேக்குறீங்க? அது வந்து ஒழுக்கங்கள், அக ஒழுக்கங்கள், புற ஒழுக்கங்கள். இது வந்து 5 நிலத்தையும் சொல்லி 5 நிலத்திலேயும் யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த தொழில் செஞ்சாங்க சொல்லி தந்தேன் தானே. பஸ்மினா சொல்லுங்க. அம்னா. நான் இப்பதான் டீச்சர் ஜாயின் ஆயினேன். நீங்க குரூப்ல ஜாயின் போடல, நான் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓ எஸ், ஓகே. அதுல அம்னா, நுஹா. டீச்சர் நான் சொல்லியா? எஸ், ஓகே. நிசா சொல்லு. குறிஞ்சி நிலத்துல வேட்டையாடுறவங்க இருந்தாங்க. அவங்களோட இது வெற்றி திணியா இந்த சரியா டீச்சர் நான் சொல்றேன்? ஓ சொல்லிட்டு போங்க. குறிஞ்சி நிலம் சரி. குறிஞ்சி நிலத்துல யார் இருந்தாங்க, எந்த தொழில் செய்யப்பட்ட? வேட்டையாடுறவங்க இருந்தாங்க. வேட்டையாடுதல் செஞ்சாங்க. யார் இருந்தாங்க? வெற்றி திணை இந்த குறவர்கள் இருந்தாங்க. ஓகே. 2வது முல்லை நிலம். இடையர்கள் இருந்தாங்க. மந்தை மேய்க்கிற அதுகள் செஞ்சாங்க. எஸ், ஓகே, அது வரும். அடுத்தது வந்து மருத நிலத்துல யார் இருந்தாங்க, எந்த தொழில் இருந்தாங்க, உழவு தொழில் செஞ்சாங்க. எஸ். நெய்தல் நிலத்துல யார் இருந்தாங்க, என்ன தொழில் செஞ்சாங்க? நெய்தல் நிலத்துல பறத்தவர் இருந்தாங்க, மீன் பிடி அப்படி செஞ்சாங்க. எஸ். பாலையில மறவர்கள் களவு செய்யற அப்படி அந்த வழியில் செஞ்சாங்க. எஸ், ஓகே, வெரி குட். இதைத்தான் கேட்டேன் மெயினா. அதுக்கு பிறகு அதுல வரக்கூடிய விஷயங்கள்ல தான் இந்த அக ஒழுக்கங்களும் புற ஒழுக்கங்களும் அங்கே வரும். டீச்சர் இப்ப சொன்னது கொஞ்சம் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். ஓகே, நான் அதை கேள்வி தார டைம் ஃபுல்லா எழுதி தருவேன், அதை விட எல்லாம். இப்ப ரிட்டர்ன் சொல்லவா? சரி, நான் ஷோட்டா சொல்லிட்டு போறேன். சமுதாய நிலை எடுத்து நோக்கினா அந்த காலத்துல 5 வகை நிலங்களோட ஒட்டி உறவாடி மக்கள் வாழ்ந்தாங்க. அதுல குறிஞ்சி நிலத்துல வந்து குறவர்கள் இருந்தாங்க. அதே போல முல்லை நிலத்துல வந்து ஆயர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி மருத நிலத்துல உழவர்கள் இருந்தாங்க. நெய்தல் நிலத்துல வந்து பரத்தவர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி மாலை நிலத்துல, அதாவது இந்த பாலை நிலத்துல போயிட்டு மறவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. சோ இப்படி 5 நிலங்கள்லே 5 வகையான மக்கள் வந்து வாழ்ந்ததோட அவங்க 5 வகையான தொழில்களை வந்து செஞ்சாங்க. அதாவது குறிஞ்சியில வந்து வேட்டையாடுதல் தொழில், திணை விதைத்தல், இப்படியான தொழில்கள் குறிஞ்சியில வந்து நடந்தது. அதான் உங்களுக்கு பார்க்கலும் இந்த சங்க பாடல்கள் படிக்கிற டைம்ல குறிஞ்சி நிலத்துல திணை விதைக்கிறது, அதாவது யானை வந்து தன் கொன்றுக்கு வந்து பாலை கொடுக்கறதோட திணையம் ஒண்ணும் முற்றத்திலேயே திணையம் ஒண்ணுன்னு சொல்லி, அப்ப அது குறிஞ்சி நிலத்துல திணை விதைக்கிற இந்த விஷயம் விளங்குது. அப்ப அந்த வகையில குறிஞ்சில வந்து இந்த வேட்டையாடுதல் தொழிலும் திணை விதைத்த தொழிலும் தான் நடக்குது. அதே மாதிரி முல்லையில வந்து மந்தை மேய்க்கிற தொழில், நிலத்தை காக்குறது, நிலம் காக்குறது, அதாவது இப்போ ஒருத்தருக்கு பெரிய ஒரு நிலம் இப்படி இருந்தேன்னு சொன்னால் அதை பாதுகாத்து கொடுப்பாங்க. அப்ப அதுக்குள்ள அவங்களுக்கு சொல்லிக்கரும். அப்ப அந்த மாதிரியான தொழில் அங்க செய்யப்பட்ட மந்தை மேய்க்கிறது, நிலம் காக்குறது. அதே மாதிரி மருதத்துல வந்து உழவு தொழிலும், நெய்தல்ல வந்து மீன் பிடிக்கிறது, உப்பு விளைவிக்கிறது, முத்தெடுக்கிறது. சோ அந்த கடலோடு சம்பந்தப்பட்டதானே. ஆகவே அந்த விடயங்கள் தான் நாங்க தொழிலா நடந்தோம். அதே மாதிரி பாலை நிலத்துல வந்து களவெடுக்கிறது வந்து தொழிலாக நடந்துச்சு.
அதே மாதிரி இந்த காலத்திட சமூகத்தை எடுத்து பார்த்தால் 5 நிலங்களும் 5 வகையான அக ஒழுக்கங்களையும் புற ஒழுக்கங்களையும் கொண்டு பேணப்பட்டு வந்த அதுல அக ஒழுக்கங்கள்ல தான் இந்த காதல் சார்ந்த குறிஞ்சியில புணர்தம், முல்லையில இருக்கிறது, மருதத்துல ஊடல், நெய்தல்ல இருங்கள், பாலையில பிரிதல். அதே போல புற ஒழுக்கங்கள் இருந்து அதாவது குறிஞ்சில வெற்றி, வஞ்சில முல்லை, மருதத்துல உளிஞை, நெய்தல்ல தும்பை, பாலையில வாகை இப்படியான இடங்கள் காணப்பட்ட. கிளியரா இப்ப அம்னா? கிளியர். ஓகே. அடுத்தது வந்து சமயநிலை. சமயநிலையில நான் என்ன சொன்னேன், யாருக்கு சொல்லலும் சமயநிலை பத்தி? அந்த 5 நிலத்துக்கும் 5 கடவுள்கள் இருந்தாங்கோ. ஓ எஸ், 5 கடவுள்கள் இருக்காங்க. அதுல குறிஞ்சில சேயோன், முல்லையில மாயோன், மருதத்துல வந்து இந்திரன், நெய்தல்ற வருணன், பாலையில கொற்றவேண்டி இருந்தாங்கோ. கொற்றவை வழிபாடு. எஸ், ஓகே. இப்படி அந்தந்த சமயநிலை. ஓ சொல்லுங்க. குறிஞ்சில முருகன் இருந்ததா எனக்கு நோட்ஸ் இருக்கு டீச்சர், ஸ்கூல்ல தந்த. குறிஞ்சில முருகன் முருகக்கடவுள் வந்து இருந்தன்னு எடுக்கலாம். ஆனா சேயோன் மெயினா இருந்த சேயோன் இருந்திருக்கலாம். ஆனா மெயினா குறிஞ்சியில சேயோன் மெயின் பண்ணேலும். குறிஞ்சியில சேயோன், முல்லையில மாயோன், மருதத்துல இந்திரன். ஏன்று சொன்னால் பாடல் ஒண்டிக்கு தொல்காப்பியத்துல குறிப்பிட்ட ஒரு பாடல் ஒண்டிக்குது. அந்த பாடல்ல பார்க்கலும் மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மெய்வரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே ஈக்குது. பாக்குற டைம்ல இது கொஞ்சம் தான் அந்த நிலங்கள் இருந்த கடவுளர்கள். ஓகே தானே? மாயோன், சேயோன், மேயோன், வேந்தன், வருணன். ஓகே. அதே மாதிரி அந்த கொற்றவை வந்து ஒரு ஒரு கடவுளோட பேர் அல்ல, ஒரு வழிபாடு உள்ளது. அதே மாதிரி இறந்தவர்களுக்காக வேண்டி அந்த நடுகள் நாட்டி வழிபடக்கூடிய முறைமையும் இருந்தது. சோ இப்படித்தான் அந்த காலத்துல சமய நிலை இருந்ததை பார்க்கலும். ஓகே, அடுத்ததா பார்ப்போம். இதோட நோட்ஸ் எல்லாம் நான் தருவேன். அதே மாதிரி ஒரு சங்ககாலத்தை எடுத்து அதுல வரக்கூடிய எல்லா கேள்வியும் தந்து ஃபுல் ஆன்சர் தருவேன், விளக்கம். அதால மிஸ் பண்ணாம ஒவ்வொரு கிளாஸும் எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நோட்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் கிளியரா எழுதிக்கோங்க. அதே விஷயம் உங்களுக்கு ஃபைனல் வரை யூஸ் ஆகும். ஸோ இந்த முறையும் கொடுத்த விஷயங்கள்ல எல்லாம் அத மாதிரிதான் உங்களுக்கும் தரக்கூடிய விஷயங்கள்ல எப்படியும் வரும். நெக்ஸ்ட் ஃபைனல் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும், அதே மாதிரி டேர்ம் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். நான் அப்படித்தான் காலங்கள் கேள்வி தரேன். இப்ப நீங்க வேற கிளாஸஸ் அப்படி போனா அதுல எப்படி தியரி முடிப்பாங்க, சில 2-3 கேள்வி தரும். ஆனா இதுல வந்து நான் அப்படி இல்ல. சங்ககாலம் எடுத்தால் உங்களுக்கு எப்படி கேள்வி சங்ககாலத்துல வந்தாலும் இந்த காலத்தையும் எழுதக்கூடிய மாதிரிதான் சங்ககாலத்தை முடிப்பேன். அதே மாதிரிதான் மத்த விஷயங்களும், திருக்குறளும் அப்படித்தான் செஞ்சேன். அதே போல மத்தது சங்கச்செயுள், அதுலயும் நிறைய கேள்விகள் செஞ்சேன். ஒவ்வொரு பாடல்லையும் நிறைய கேள்விகள் எப்படி வருதோ எல்லா கேள்விகளும் தந்து அதுக்குள்ள ஃபுல்லா ஆன்சர் பார்த்தோம். அப்ப நியூவா ஜாயின் பண்ணவங்களுக்கு அதுல எடுத்துக்கொள்ளும். அதோட ரெக்கார்ட்ஸ் நோட்ஸையும் நீக்குது. ஸோ அதை எடுத்து பார்க்கலாம். அதோட இங்களை இந்த விஷயங்களை கண்டினியூ பண்ணேலும் உங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டா நான் தருவேன் ஆன்சர். ஓகே, அடுத்த விஷயமா வந்து இந்த சங்ககாலத்தை எடுத்து பார்த்தால் அதுல இலக்கியங்கள் இருக்குது. இந்த இலக்கியங்கள்ல 2 மாதிரி கேள்வி வர. ஒன்று எப்படி வரும்? சங்ககால இலக்கியங்களை தொகுக்கப்பட்டதன் அடிப்படையில் பாகுபடுத்துக. தொகுக்கப்பட்ட அடிப்படையில பாகுபடுத்துற என்றால் எப்படி வரும்? விட அகத்தினை புறத்தினைண்டா?
மத்தவங்க என்ன சொல்றீங்க? தொகுக்கப்பட்டதன் அடிப்படையண்டா குயிக்கா வரணும். பொருள் மரபின் அடிப்படை என்ன எப்படி வரணும்? பொருள் மரபின் அடிப்படை என்றால் அகத்திணை ஆஹ், புறத்திணைகள். ரெண்டுக்கும் ஒரே ஆன்சரே சொல்றீங்க. நல்லா அதுதான் இது எல்லாரும் டவுட் ஆகுது. சரியா பார்த்து சொல்லுங்க. அகத்திணை புறத்திணைன்னு சொல்ற எதுக்கு, 8 தொகை 10 பாட்டுன்னு சொல்ற எதுக்கு? பொருள் மரபுக்குத்தான் அகத்திணை புறத்திணை வரும். எஸ், விளங்கினா? இப்ப ஆல்ரெடி ஃபர்ஸ்டோட சொன்னவங்களுக்கு விளங்கினா? டீச்சர். ஓ, அது மாத்தி படு. அதால நாங்க அப்படி கேள்வி விட எழுதி பழகணும். தொகுக்கப்பட்டன்னு சொன்னால் என்ன? 8 தொகை 10 பாட்டு. தொகை தொகை 8 தொகை தொகை என்று சொல்றேன். அது தொகுக்கப்பட்டதன் அடிப்படை. யாஃபோமீங்க பொருள் மரபு மரபுவே மரபுவே. அப்ப அகத்திணை மரபு புறத்திணை மரபு. இப்ப ஒரு நாளும் மறக்காது. விலை கொண்டா எல்லாரும்? ஓ டீச்சர். ஓகே. அப்ப போன முறை கேள்வியில வந்த எப்படின்னு சொன்னால் புறத்திணையில வந்து வரக்கூடியதை பிரிச்செழுத சொல்லி, புறத்திணையில் உள்ளதை மட்டும் 2025 எக்ஸாம்ல. அப்ப அதுல பாருங்க நிறைய பேரும் என்ன செஞ்சு அகத்திணையில் உள்ளதையும் எழுதி புறத்திணையில் உள்ளதையும் எழுதி வச்சு, அப்ப அவங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வருமா? இல்ல. அதான் சொல்ல, கேள்வி வந்து சரியா விளங்கணும். இந்த இலக்கிய வரலாறு பகுதியில ஒரு சொட்டு சரி நீங்க வேற மாதிரி விளங்கினால் அவ்வளவு விஷயம் பிழையாத்தான் வரும். அப்ப அகத்திணை புறத்திணைனா என்னது, 8 தொகை 10 பாட்டுனால் என்ன, புறத்திணையில வந்து வரக்கூடிய விஷயங்களை பிரிச்செழுத சொன்னா அதை வேறையா எழுதணும். அதுக்குள்ள நீங்க அகத்திணையம் எழுதி புறத்திணையம் எழுதினா பிழை. புறத்திணை சார்ந்த நூலை கேட்டுட்டு புற இலக்கியத்திட தனித்துவ பண்பு கேட்டிக்குது. நான் அதே விஷயம் என்ன ஃபைனல் செமினார்ல கொடுத்தேன் உங்களுக்கு. அதே கேள்விதான், அதே 2வது கேள்வி, அதுலயும் 2வது கேள்வி அப்படித்தான் வந்தது. அப்ப அந்த மாதிரி அந்த விஷயங்களை வந்து நாங்க ஒவ்வொரு கேள்வி வந்து செஞ்சு செஞ்சு பலவற்றையும் தான் உங்களால இலக்கிய வரலாறு பகுதியில ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கலும் எல்லாருக்கும். அதனால நான் எப்படியும் ஒரு பகுதி ஒரு சங்ககாலம் ஸ்டார்ட் பண்ணா அதுல எப்படியும் நிறைய கேள்வி உங்களுக்கு தருவேன். தந்துட்டு தான் மத்த பகுதியை ஸ்டார்ட் பண்ணி போறேன். அதால கொஞ்சம் இந்த எல்லா கேள்வியும் விட வந்து லேட் ஆவினாலும் எப்படியோ உங்களோட எக்ஸாமுக்கு முடிச்சிடுவேன். அதோட ஒரு டைம் படிச்சா போதும். அப்படித்தான் நான் கொண்டு போவேன். நீங்க ஒரு டைம் படிச்சா போதும். ஒவ்வொரு சாப்டரும் ஒருக்க படிச்சா போதும். அதுல கேள்வி விட எல்லாமே பார்த்து முடிக்கணும். சரி, இப்ப அகத்திணையில வந்து என்ன வரும், புறத்திணையில என்ன வரும்? 8 தொகையில அகத்திணையில அகநானூறு, நற்றிணை, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, கலித்தொகை வரும். 10 பாட்டு அகத்திணையில முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை வரும். எஸ். புறத்திணையில புறத்திணையில வந்து 8 தொகையில புறத்திணையில வந்து புறநானூறு, 10 பரிபாடல். 10 பாட்டு புறத்திணையில வந்து திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை வரும். எஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த நெடுநல்வாடைய வந்து நாங்க லாஸ்டுக்கு எழுதி அது அகமா புறமா என்ற சர்ச்சைக்குரிய நூல் என்றதை எழுதினா நல்ல. ஏன்னால் அதை ஒரு கேள்வியாவே எடுத்து பார்க்கிறோம். பின்னால நாங்க பார்ப்போம். நெடுநல்வாடைய வந்து அகமண்டு சொல்லி அதுக்குள்ள விளக்கம் கொடுக்கலும் எங்களுக்கு. அதே போல நெடுநல்வாடைய புறமண்டு சொல்லி அதுக்குள்ள விளக்கம் கொடுக்கலும். என்ன விஷயம் என்றால் அகமண்டால் அது காதல் சார்ந்த ஒரு நூலாய் இருக்கலும். அப்படி என்றால் அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுத்து அதை எழுதுவோம். அடுத்தது வந்து புறம் என்று சொன்னால் அதுல வீரம் கொடை இந்த மாதிரியான புற ஒழுக்கங்கள் இருந்த நூலாக இருந்தால் அது புறம் என்று சொல்லி அதுக்குள்ள ப்ரூஃப் கொடுத்து எழுதணும். இந்த நெடுநல் வாடையை பொறுத்தவரையிலே 2 மாதிரியும் எங்களுக்கு பார்க்கலும். அதுல அகம் சார்ந்த விடியங்களை சொல்லியும் பார்க்க, புறம் சார்ந்ததையும் பார்க்கலும்.
அப்ப அதால இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு நூல். அதை லாஸ்டுக்கு எழுதுறது நல்லா. ஓகே, இப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவொன்று வந்தா இந்த சங்க காலத்துல அறிமுகம், அதுல யார் இருந்தாங்க, எல்லா விஷயங்களும், அரசியல் நிலையெல்லாம். ஓகே, இந்தியா ஃபுல்லா இந்த விளங்கப்படுத்துற விஷயம் தான். நாளைக்குல இருந்து அந்த எழுதுற விஷயங்கள் பார்ப்போம். அடுத்ததா வந்து இந்த காலத்துல வந்து கேட்பது இலக்கிய பண்பு. அதாவது சங்ககால இலக்கிய பண்பு கேட்டால் என்னென்ன விஷயங்கள் எழுதுறது? சங்ககால இலக்கிய பண்புலேயும் ரெண்டு மாதிரி கேள்வி வரையிலும். ஒன்று சங்ககால அக இலக்கிய பண்பு. அப்ப அதுல என்ன எழுதுற? அகம் சார்ந்த, காதல் சார்ந்த விடயங்களை வச்சு அந்த விடயங்கள் வந்த விடயங்களை தான் எழுதுற. அதே மாதிரி சங்ககால புற இலக்கிய பண்புன்னு கேட்டால் அதுக்கு வேற இருக்குது. புற இலக்கிய பண்புக்கு வேற விட எழுதுறது இருக்குது. ஸோ இப்படி டிஃபரெண்டா தான் கேள்வி வர. அதால் இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நாங்க கைட் உள்ள விஷயங்கள் மட்டும் பார்த்து போதா, எக்ஸ்ட்ராவா நிறைய கேள்வி விட நாங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். கேள்வி விட வந்து நாங்க ப்ராக்டிஸ் ஆவாவ இதுல நல்ல ஒரு நிலைமைக்கு எங்களுக்கு போயிலும். இந்த பகுதியில எந்த கேள்வி வந்தாலும் என்னால செய்யலும் அந்த நிலைமைக்கு நீங்க வரணும் என்றால் எப்படியுமே கேள்வி விட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே போல அந்த நான் கிளாஸ்ல முடிய டைம் நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் இலக்கிய வரலாறுல வந்து உங்களுக்கு கேள்வி முடிஞ்சதுக்கு பிறகு அதுல வந்து உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி நீங்க கட்டாயம் செய்யணும். இப்ப இந்த முறையும் நான் அதான் சொன்னேன். அப்ப அது என்றால் உங்களோட ஒவ்வொரு வருஷமும் வந்து வரக்கூடிய மெத்தட்ல பாக்குற டைம்ல பாஸ் பேப்பர்ல மாறி அந்த மெடலுக்கு தான் கேள்விகள் வரும். அதுல குறைஞ்சது நீங்க 2011 இருந்து சரி பாஸ் பேப்பர்ல இந்த இலக்கிய வரலாறு பகுதி நீங்க பிராக்டிஸ் ஆகணும். ஓகே, அப்ப இந்த அக இலக்கிய பண்புகள்ல என்னென்ன வரும்? ஒன்று பொருள் மரபு. அதாவது சங்க இலக்கியங்கள் மக்கள் வாழ்க்கை முறையிட அடிப்படையில அகத்திணை புறத்திணை என்ற பிரதான பொருள் மரபுகளை வந்து உள்ளடக்கிக்குது. அதே மாதிரி இந்த மனமொத்த தலைவனும் தலைவியும் கருத்தொருமித்து ஆதரவு பெற்ற இன்பம் தான் என்ன? அகத்திணை. அப்ப அதை கட்டாயம் கொடுக்கும். அதே மாதிரி இந்த அகத்திணை செய்யுள்கள்ல வந்து தலைவன் தலைவி முதலானவர்களோட பேர் வந்து சூட்டப்பட மாட்டாது. இந்த விஷயம் கட்டாயம் இன்க்ளூட் ஆகணும். எதுக்கு? அக இலக்கிய பண்பு கேட்டேன்னு சொன்னார். அடுத்தது வந்து இந்த அன்பினைந்தினையிலும் தூர காதல் ஒழுக்கங்கள் காணப்படுது. அதுல குறிஞ்சி நிலத்தை புணர்தல், அதே மாதிரி அந்த இருத்தல், முல்லை, ஊடல், மருத நிலத்துல, இரங்கல், நெய்தல் நிலம், பெறுதல், பாலை நிலத்துல இப்படியான அன்பினைந்தினை காணப்படுது என்ற விஷயம் வரணும். சங்க இலக்கிய பண்பு கேட்டா என்ன உண்டு? அகமண்டா என்ன, அதுல என்ன வருது, அதே மாதிரி அதுல என்ன பேர் சுட்டா பண்பிக்கிற விஷயம், அடுத்தது அந்த 5 கால ஒழுக்கங்கள் சொல்லப்பட்ட விஷயம் வரும். அடுத்ததா வந்து இந்த கைக்கிளை பெருந்திணை என்று சொல்லக்கூடிய விடயங்கள் எடுத்து காட்டப்படணும். கைக்கிளை என்று சொன்னா என்ன? ஒரு தலை காமம். அது 3 வகைப்படுத்தப்படுது. ஒன்று வந்து அந்த பருவம் எய்தாத அந்த பேதைக்கு வந்து ஆடவனுடன் கார் கொண்டு அவளை பற்றி ஒவ்வொரு மாறி சொல்லி இன்பமுறக்கூடியது. அதே மாதிரி ஒத்த அன்பினாட தலைவனும் தலைவியும் 2 பேரும் எதிர்பட்டு கூறக்கூடிய கூட்டத்துக்கு முன்னால தலைவன்கிட்ட வந்து நிகழக்கூடிய இந்த அதாவது ஐயம், தெளிவு, தேரல், காட்சி இப்படியான அந்த நிலைகள். அதே மாதிரி கொள்ளேறு தழுவுதல் முதலிமை காரணமாக நிகழக்கூடிய மனமுறைகள். இந்த விடயங்கள் தான் கேக்கிளைக்குள்ள வரும், ஒருதலை காமத்துக்குள்ள வரும். அடுத்தது வந்து பெருந்திணை. பெருந்திணை என்று சொன்னால் பொருந்தா காமம். அதாவது என்னென்றால் இப்போ ஒருத்தரோட வந்து நல்ல இறக்கமாவி காமத்தனாக்கி அவர் வந்து கிடைக்கல என்று சொன்னால் அவன் அடைய பெறாட்டி வந்து அவன் வந்து என்ன செய்யற, அவள் வந்து கிடைக்கலன்னு சொல்லி மடலேறு, வரை பாய்தல் இப்படியானவைகளூடாக அவளை வந்து அடைவதற்கான முயற்சி. அதான் என்ன? பெருந்திணை. அந்த பொருந்தா காமத்துக்குள்ள வரும். அப்ப அகப்பாடல்கள்ல வந்து முதலாக என்ன காட்டப்படுது? நிலமும் பொழுதும் காட்டப்படுவதோட கருவாக வந்து அந்த 5 வகையான நிலங்கள் பார்த்தோம். குறிஞ்சி, முல்லை, மருதம் இப்படியான அந்த 5 வகையான நிலங்களுக்குள்ளே ஒவ்வொன்றுக்குள்ளேயும் உரித்தான அந்த தெய்வம்,
மக்கள், உணவு, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பூ, மரம், விலங்கு, இப்படியான தொழில் இதெல்லாத்தையும் பார்க்கலாம். அதே போல இதுல இயற்கையோடு ஒட்டிருக்கக்கூடிய ஒழுக்கங்கள், இயற்கை வர்ணனைகள் காணப்படுது. அதே மாதிரி அணிகள் கையாளப்பட்டிருக்கிறத பார்க்கலும். அப்ப அதுல மெயினா உள்ளுரை உவமங்கள் ஒவ்வொரு செய்யுள்ளையும் காட்டப்பட்டதை பார்க்கலும். உள்ளுரை உவமம் என்று சொன்னா என்ன? நேத்தர கிளாஸ்லயும் சொல்லி தந்தேன். உள்ளுரை உவமம்னா என்ன? உள்ளுரை உவமம் அன்ன போல என்ற சொற்கள் குறிப்பிட்டு நேரடியாக கூறப்படாமல் மறைமுகமாக ஒரு விடயத்தை ஒப்பிடுது. எஸ், வெரி குட். அதாவது உவமைய வெளிப்படையாக எடுத்து கூறாம, போல, அன்ன, ஒத்த என்ற அமைப்புல சொல்லாம செய்யுள்ள வரக்கூடிய ஒரு விவரிப்பு மூலம் சொல்ல வரக்கூடிய விஷயத்த சூட்சுமமாக உணர்த்தக்கூடியதா உள்ளுரை உவமம். இந்த சங்க காலத்தை எடுத்து நோக்கினால் அதுல நிறைய பாடல்கள்ல உள்ளுரை உவமை கையாளப்பட்டிருக்கிறது எங்களுக்கு பார்க்கலும். இந்த கன்று தன் பயமுலையில கையாளப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்த வாரலம் சேரி தார நின்றாரோ அலராகின்றாய் அந்த பாடல உள்ளுரை உவமை அணி கையாளப்பட்டிருக்குது. ஸோ இந்த விடயங்கள் எங்களுக்கு அதுல உதாரணமா எடுத்து காட்டலும். சில சரி உண்டை உதாரணமா எடுத்து காட்டலும். அதே மாதிரி இந்த பாடல இந்த இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கிறதையும் பார்க்கலும். அதாவது உள்ளுரை உமத்தை போல கருப்பொருளிந்து உயிர்த்துணரப்படக்கூடியது. அதாவது என்ன விஷயம் என்றால், உள்ளுரை ஊமத்துல கூறப்பட்ட பொருள் உணர்த்தக்கூடிய பொருளும் ஒத்து முடித்த அதிலிருந்து மற்றொரு தொனிப்பொருளை வேறுபட்டு நின்றால், அதாவது ஒரு விஷயத்த சொல்ற டைமுக்கு இன்னொரு விஷயம் யாபத்துக்கு வர, அதுதான் என்ன? இறைச்சி பொருள். அப்ப இந்த கன்று தன் பயமுலை மாதம் ஒன்றில் திணை பிடி உண்ணும் அந்த பாடல இறைச்சி பொருள் கையாளப்பட்டிருக்கிறத பார்க்கலும். அதாவது பெண் யானை அதனுடைய கன்றுக்கு பாலுட்ட அதே டைம்ல அதோட பசிக்கு முற்றத்துல இருக்கக்கூடிய திணையும் உண்ணுது. அப்ப அதை சொல்ற நேரத்துக்கு இன்னொரு விஷயம் அப்படியே எப்படி நீயும் பொருள் தேடக்கூடிய உண்ட கடமையை நிறைவேற்றக்கூடிய அதே டைம்ல யானை கன்றுக்கு கொடுத்த மாதிரி நீயும் தலையிட நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இறைச்சி பொருள் என்று குறிப்பிடலும். சோ அப்ப அகப்பண்பு, அகத்திணை மரபு, சங்ககால இலக்கிய அகத்திணை மரபு அப்படின்னு கேட்டால் அதுல இந்த விஷயங்கள் எல்லாம் இன்க்ளூட் ஆகணும். இப்ப சொல்லுங்க பாக்கம், அகத்துல என்னென்ன விடயங்கள் வரும்? பண்புல பொருள் மரபு, சங்க இலக்கியங்கள், மக்கள் வாழ்க்கை முறையின் அடிப்படையில் அகத்திணை புறத்திணை என்ற மரபான பொருள் மரபுகளை உள்ளடக்கியுள்ளன. அகம், மனமொத்த தலைவனும் தலைவியும் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்ற இன்பம். அகத்திணை செயல்களில் தலைவன் தலைவி முதலானோரின் பெயர் சுட்டப்பட மாட்டாது. அன்பின் ஐந்தினை தூய காதல் ஒழுக்கமாகும். குறிஞ்சி புணர்தல், முல்லை இருத்தல், மருதம் ஊடல், நெய்தல் இரங்கல், பாலை பிரிதல் ஆகியன அன்பின் ஐந்தினை எனப்படும். கைக்கிளை பெருந்திணை என்பன தூய காதல் ஒழுக்கங்களாக கொள்ளப்படுவதில்லை. கைக்கிளை என்பது ஒரு தலை காமமாகும். இது 3 வகைப்படும். பருவமெய்தாத பேதையிடம் ஆடவனொருவன் காதல் கொண்டு அவளை பற்றி பலவாறு சொல்லி இன்புறுதல். ஒத்த அன்பினராய தலைவனும் தலைவியும் எதிர்பட்டு கூடும் கூட்டத்தின் முன் பெரும்பாலும் தலைவனிடம் நிகழும் காட்சி ஐயம், தெளிவு, தேறல் எனும் நிலைகள். கொள்ளேறு தழுவுதல் முதலியவை காரணமாக நிகழும் மனமுறைகள். பெருந்திணை என்பது பொருந்தா காமமாகும். ஒருவன் ஒருத்தியிடம் மிக்க காமத்தனாகி அவளை அடைய பெறாத நிலையில் மடலேறுதல், வரை பாய்தல் என்பன மூலம் அவளை அடைவதற்கான முயற்சியாகும். அகப்பாடல்களில் முதல் நிலமும் பொழுதும், கரு ஐவகை நிலம், ஒவ்வொன்றுக்கும் உரித்தான தெய்வம், மக்கள், உணவு, பூ, மரம், விலங்கு, யாழ், தொழில் முதலானவை சித்தரிக்கப்பட்டுள்ளன. இயற்கையோடு ஒட்டிய ஒழுக்கங்கள், இயற்கை வர்ணனைகள் காணப்படுகின்றன. அணிகள் சிறப்பாக கையாளப்பட்டுள்ளன. உள்ளுரை உவமம், இறைச்சி பொருள் என்பனவும் சிறப்பாக அமைந்துள்ளன. உள்ளுரை உவமம் உவமையை வெளிப்படையாக எடுத்து கூறாமல், அதாவது போல, அன்ன, ஒத்த என்ற அமைப்பில் கூறப்படாது. செய்யுளில் வரும் ஒரு விபரிப்போ மூலம் சொல்ல விரும்புவதை சூட்சுமமாக உணர்த்தும் முறைமை உள்ளுரை உவமம் எனப்பட்டது.
அதாவது ஒரு உவமை செய்யுளுக்குள்ளே உள்ளுரைத்து இருத்தல் உள்ளுரை உவமம் ஆகும். தயங்குதிரை பொருத தாளை வெண்பு குறுகோ என மலரும் என்னும் தொடரை உதாரணத்துக்கு எடுத்து நோக்குவோம். கடற்கரையில் மலர்களோடு காட்சி தரும் தாளை மரம் பற்றி விவரிப்பதாக இத்தொடர் அமைந்துள்ளது. தாளையினது வெண்ணிறப்பூ நாரையைப் போல பெருந்துறையில் பூத்துள்ளது என்பது இதன் வெளிப்படை பொருள். தாளம் பூவை குருகு என மயங்கி ஒருவரும் எடுக்காது விட அதன் வாழ்வோ வெறுமனே கழிவது போல தலைவனால் தூய்க்கப்படாத தலைவியினது நிலை இங்கு உள்ளுரையாக உணர்த்தப்படுகிறது. இறைச்சி பொருள் இது உள்ளுரை உவமத்தை போலவே கருப்பொருளில் இருந்து உய்த்துணரப்படும். எனினும் இரண்டிற்கும் வேறுபாடு என்னவெனில் உள்ளுரையில் கூறப்பட்ட பொருளும் உய்த்துணரும் பொருளும் ஒத்து முடிந்து அதனன்று மற்றொரு தொனிப்பொருள் ஆணவப்பட்டு நிற்கும். அதாவது ஒன்றை சொல்லும் போது இன்னொன்று நினைவுக்கு வருதல். கண்டுதன் பயமுலை மாந்த முன்றிற் திணை பிடி உண்ணும் எனும் தொடர் உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது. பெண் யானை தன் கன்றுக்கு பாலூட்டியபடியே தன் பசிக்கு முற்றத்து திணையை தின்னுகிறது. அங்கனமே நீயும் பொருள் சேடும் உன் கடமையை நிறைவேற்றும் அதே வேளையில் யானை கன்றுக்கு கொடுத்தது போல இவளது நலனையும் பேண வேண்டும் எனும் குறிப்பு தோன்ற அமைதலின் இது இறைச்சி பொருளாகும். ஓகே, சொன்ன விஷயங்கள் சரி. ஆனா எழுதுற மெத்தட்டை வந்து நாங்க மாத்தி எழுதணும். இப்ப நீங்க சொன்னது மெயினா கைட்ல உள்ள விஷயங்கள ஓர்டரா சொன்னீங்க. நோட்ஸ்கள் இருந்தா அதை ஓர்டரா சொன்னீங்க. அப்ப அந்த விஷயம் சரி. ஆனா எழுதுற மெத்தட் வேற இருக்கணும். எழுதுற மெத்தட்டை வந்து நான் தெரிஞ்சிடும். இது எழுதுற டைமுக்கு ஒரு கேள்விக்கு விட எழுதுற மாதிரி எழுதணும். ஒரு நோட்ஸ் எழுதுற மாதிரி எழுதினா அப்படி இல்ல, கேள்விக்கு விட எழுதுற மாதிரி எழுதணும். அப்படி இலக்கிய பண்பு பற்றி பின்வருமாறு நோக்கிலும், அதாவது சங்க காலத்துக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கணும். நான் எழுதுற சிஸ்டம் எல்லாம் உங்களுக்கு தருவேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல கேள்வி வீட தான் பார்க்குது. பல மெயினா இலக்கிய பண்பு பற்றி பார்க்கலும் அப்படின்னு சங்ககால அறிமுகத்தோட கொடுக்கணும். கொடுத்துட்டு அகம் சொன்னால் என்ன என்று நோக்குவோமானால், அதாவது இந்த மானமொத்த தலையணன் அப்படின்னு விட எழுதுற மாதிரி எழுதணும். நோட்ஸ் உள்ள மாதிரி எழுதலாம். சொன்னது விளங்கி நினைக்கிற எல்லாருக்கும். அதே மாதிரி அதுல தலைவன் தலைவிட பேர் சுட்டப்படாத விஷயம். மேலும் இதில் உள்ள இலக்கிய பண்பாக இந்த தூய காதல் ஒழுக்கங்கள் வந்து குறிப்பிடலும். அதே மாதிரி கைக்கிளை பெருந்தினை பற்றி, அதே மாதிரி முதலாக நிலமும் பொழுதும் காட்டப்படுவதுடன் கருவாக கொடுக்கணும். கரு அண்டு போட்டு ஐவகை நிலம் அப்படின்னு எழுதுறது வந்து சரியில்லை. அப்படி எழுதுனா மார்க்ஸ் வந்து சரியா கிடைக்காது. அப்ப நாங்க அந்த எழுதுற மெத்தட்ல வந்து எழுதணும். முதலாக நிலமும் பொழுதும் காட்டப்பட்டுள்ளதோடு கருவாக ஐவகை நிலமும் அதில் ஒவ்வொன்றுக்கும் உரித்தான தெய்வம் மக்கள் இப்படி இந்த விடயங்கள் வந்து காட்டப்பட்டுகிறது வந்து இந்த இலக்கிய பண்பாக குறிப்பிடலும். மேலும் இயற்கையோடு ஒட்டிய ஒழுக்கங்கள் இயற்கை வர்ணனைகள் கையாளப்பட்டுள்ளது. மேலும் இதுல வந்து அணிகள் கையாளப்பட்டுள்ளதுன்னு எம்மால் நோக்கலாம். அந்த வகையில் இறைச்சி பொருள் கையாளப்பட்டுள்ளதை வந்து எங்களால பார்க்கலும் அப்படின்னு கொடுத்து உதாரணமாக சொல்லிட்டு தான் அந்த பாடல் வரியை சொல்லி அதுக்குள்ள விளக்கம். அதே மாதிரி உள்ளுரை உமை அணி கையாளப்பட்டுள்ளதனையும் எம்மால் குறிப்பிடலாம் அது கொடுத்துட்டு உள்ளுரை உமை அணியை வந்து மெயினா அது என்னால் என்ன தவத்துல சொல்ல வேண்டிய தேவையுண்டு இல்லை. உள்ளுரை உமை அணி என்றால் என்னன்றத சொல்ல வேண்டிய ஒரு தேவையுண்டு இல்லை. உள்ளுரை உமை அணி கையாளப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு அதாவது இந்த பாடல் இந்த இடத்துல இப்படி கையாளப்பட்டீங்குது என்று ப்ரூஃப் எழுதினா சரி. கிளியரா எழுதுற மெத்தட் ஓகே. கேள்வி வந்தால் அப்படி அதே விஷயத்த எழுதினால் அந்த மார்க்ஸ் வந்து சரியா ஃபுல் கிடைக்கல. அதான் நான் தமிழ்ல மார்க்ஸ் ஒரே ரீசன். அது கேள்விக்கு விட எழுதுற மாதிரி எழுதணும். விட எப்படி கொடுக்குறோம் அந்த மெத்தட்ல எழுதணும். ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ்ல இருந்து ஃபுல்லா கேள்வி விடையை பார்த்துட்டு போவோம். நான் இப்போ உங்களுக்கு தியரிய வந்து குரூப்ல போடியேன். நாங்க அடுத்த விஷயமா அடுத்த கிளாஸ்ல இருந்து கேள்வி பதில் பார்ப்போம். ஓகே, இப்போ நான் இதோட வைண்ட் அப் பண்ண. என்ன சரி டவுட் இருக்குதா கேட்க? படிச்ச விஷயங்கள் கிளியரா எல்லாருக்கும்? ஓகே, அதே மாதிரி நான் அந்த டைம் டேபிளுக்குள்ள மாதிரி படிச்சுட்டு போங்க. ஷுவரா எல்லாரும் டேர்ம் எக்ஸாம்லயே நல்ல மார்க்ஸ் எடுக்கலும். அதே போல உங்களுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாம்லயும் எல்லாரும் 85 மேல எடுக்கலும் தான். எப்படியோ டார்கெட் வைக்கணும். 85 மேல நான் எடுக்கிறேன் அப்படின்னு வச்சுதான் நீங்க படிக்கணும். அதே மாதிரி
தமிழ்ல வந்து யாரும், நான் இன்றைக்கும் ரிட்டர்ன் சொல்றேன், நீங்க எஸ் எடுத்தால் தட் ஸ்கோர் குறையும். அதே போல தமிழ்ல பிஏ எடுத்தால் தட் ஸ்கோர் நல்லா கூடும். அதால ஹார்ட் ஒர்க் பண்ணி தமிழ்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடமா மாத்தி படிங்க. உங்களுக்கு எப்படியுமே நல்ல ரிசல்ட் எடுத்தாப்புல ரிசல்ட்ல இல்ல உங்களோட யூனிவர்சிட்டிக்கு உங்களோட தட்டி ஸ்கோர்ல தான் நிற்கும். தட்டி ஸ்கோர் கூட இருக்குதோ இப்ப சில பேரு 3 பிக்கும் சில பேருக்கு ஒரு ஏ 2 பி இருக்கும். ஆனா 3 பி உள்ளவங்களும் தட்டி ஸ்கோர் கூட ஐக்கலும். அப்ப அதுக்குள்ள ரீசன் என்ன, அவங்களோட கொஞ்சம் மார்க்ஸ் வந்து பி நல்ல லெவல்ல இருக்கலாம். அதே போல அந்த பாடம் செலக்ட் பண்ணினதுகள்ல வந்து நல்ல பாடங்களை செலக்ட் பண்ணி இருக்கலாம். அப்ப அதால செலக்ட் பண்ண பாடத்தை வச்சு இப்ப தமிழ் பாடத்துல உங்களுக்கு ஸ்கோர் வரும். இப்ப நீங்க ஏ எடுத்தாலே பி எடுத்தா கூடயா வரும். இப்ப அதால இத பாடத்தை வந்து கவனிக்காம மத்த பாடங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னால் அது அடுத்த பாடத்துல நீங்க எடுத்தாலும் கொஞ்சம் நீங்கள குறைய சான்ஸ் இக்கி. இப்ப அதால தமிழை யாரு செலக்ட் பண்ணினோம், இன்ட்ரெஸ்டா தமிழை படிங்க. நானும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா தான் போவேன் என்னனாலும். அதால இன்ட்ரெஸ்டான பாடமா மாத்தி இந்தியிலிருந்து சரி, இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டி இந்தியிலிருந்து சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்து தமிழ் பாடத்தை படிங்க எல்லாரும். ஓகே சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.